பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் அரசியல் பரபரப்புக்கு இடையே தொடங்கிய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் பெரும் ஏமாற்றத்தில் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டத்தொடராக இருக்குமா, நிலுவையில் இருக்கும் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பல மாற்றங்களுடன் கூடிய கூட்டத்தொடராக அமைய இருக்கிறது. இதுவரை பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நடைமுறையை மாற்றி ஜனவரி இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எனவே இனி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி இறுதியில் தொடங்கி பிப்ரவரி முதல் வாரத்தில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதே போலவே பொது பட்ஜெட்டுக்கு முன்பாக ரயில்வே துறைக்கு என்று தனியாக ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இனி ரயில்வேக்கென்று தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாது என்றும் பொது பட்ஜெட்டுடன் இணைத்து ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அரசு முடிவு செய்துள்ளது. ரயில்வே துறைக்கான 1924ஆம் ஆண்டு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி ரயில்வே துறைக்கான 92 ஆண்டுகளாக தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் முறையும் முடிவுக்கு வருகிறது. மத்திய கொள்கை குழுவான நிதி ஆயோக்கின் பரிந்துரையை ஏற்று இந்த மாற்றத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதேபோல வழக்கமாக திட்டமிட்ட செலவு, திட்டமிடாத செலவு அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த பழமையான முறை மாற்றப்பட்டு இனி எவ்வளவு செலவு செய்ய முடியும், அந்த செலவால் எதை அடைய முடியும் என்ற அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இதற்கு பலனை அடிப்படையாக கொண்ட பட்ஜெட் என பெயரிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு மாற்றங்களுடன் கூடிய ஒரு கூட்டத்தொடராக பட்ஜெட் கூட்டத்தொடர் அமைய இருக்கிறது. அப்போசிஷன் பண்ணது இந்த குளிர்காலத்தொடர் கூட தான் அந்த ஒரு கூட்டுறவு அவங்களுக்குள்ள இருக்கிற கோஆப்ரேஷனாக இருக்கும். நிதிநிலை அறிக்கை தொடர் வந்திருக்கு, பட்ஜெட் தொடர் விசித்திரமான, அதுவும் ஒரு தனி. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மணி பில் ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதையும் தவிர அந்த பட்ஜெட் தொடரில் எல்லாமே அரசாங்க ஊழியர்களுக்கு பணம் தந்தாகணும், சம்பளம். அப்புறமா எம்பிஸ்க்கெல்லாம் சம்பளம் வந்தாகணும். அதனால் அதை முடக்க மாட்டாங்க. அதே போல ஜிஎஸ்டி சட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வர மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்காக ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான 3 முக்கிய மசோதாக்களை குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவும் நிறைவேற்றவும் திட்டமிட்டிருந்தது. ஆனால் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் அது இயலாமல் போனதால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எப்படியும் அதனை நிறைவேற்றியே ஆக வேண்டிய நிர்பந்தம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இவை மட்டுமின்றி தற்போது நிறைவேற்ற திட்டமிட்டு முடியாமல் போன மசோதாக்கள், பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட இருக்கின்ற மசோதாக்கள் என மலை போல தேங்கி இருக்கும் மசோதாக்களை நிறைவேற்றுவது என்பது மத்திய அரசுக்கு நிச்சயம் ஒரு சவாலானதாகவே இருக்க போகிறது. மாற்றங்களுடன் கூடிய பட்ஜெட், மலை போல் தேங்கி கிடக்கும் மசோதா, முரண்டு பிடிக்கும் எதிர்க்கட்சிகளின் வியூகங்களை சமாளிப்பது என அடுத்து நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளும் அரசுக்கு நிச்சயம் சவால் நிறைந்ததாகவே இருக்கும் என்றாலும் அதனையும் எதிர்கொள்ள தேவையான வியூகங்களை ஆளும் அரசு வகுக்கும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியுடன் ஹனிகுமார்.